உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம். அதாவது நம்முடைய வீட்டில், நம்முடைய இல்லத்தில் தெய்வீக மனம் கமழ வேண்டும். எந்த நேரமும் அப்படியே மகிழ்ச்சியோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், யாருக்கும் நோய் நொடி இருக்கக்கூடாது, பொருளாதாரத்துக்கு கஷ்டம் வரக்கூடாது, எல்லா விதத்துலேயும் ஒரு மேன்மையான நிலையாக இருக்கணும். அப்படி நாம் நினச்சது நடக்கணும். நம்மளுடைய வீட்டில் எல்லாருக்கும் எல்லாமும் பெற்று நல்ல ஒரு சுகபோகமாக வாழணும். அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? நமக்கு உறுதுணையாக தெய்வம் தான் வேணும். அந்த தெய்வ சக்தி நமக்கு இருந்தால் எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். தெய்வத்தினுடைய அந்த கதிர்வீச்சுகள், தெய்வத்தினுடைய அனுகிரகம், தெய்வத்தினுடைய அந்த ஆற்றல் சக்தி, இதையெல்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நாம் யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்கணுன்னு அவசியமே இல்லை. நமக்கு எல்லாத்தையுமே இறைவன் கொடுத்துக்கிட்டு இருப்பார். நாம் பார்த்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதுபோன்ற ஒரு அற்புதமான சக்தியை நாம் ஏற்படுத்திக்கணும் எல்லாருடைய இல்லத்துலேயும். அது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சிம்பிளான இதுதான். இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக இறைவன் நம்ம கூடயே இருப்பார். ஆகையினால் நான் சொல்லக்கூடிய இதை செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் நமக்கு ஏற்படும். தெய்வீக மனம் எந்த நேரமும் நமக்கு ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்க தெய்வ மனம் அப்படியே எந்த நேரமும் ஒரு நறுமணம், ஒரு விதமான வாசம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம போயிட்டு வரும்போது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படும். அதுபோன்று நம்முடைய இல்லத்திலையும் பார்த்திங்கன்னா தெய்வீக மனம் கமழ வேண்டும். எந்த நேரமும் பார்த்திங்கனாக்க அந்த நறுமணத்தோடு நம்ம இருக்கணும். அந்த தெய்வ சக்தி அருள் நம்மளுடைய இல்லம் பூரா எங்கும் நிறைந்திருக்கணும். அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்க, நாட்டு மருந்து கடையில் போயிட்டு விளாமிச்சு வேறு அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னீர் 1 லிட்டரோ 1/2 லிட்டரோ நீங்கள் வாங்கிக்கலாம். விளாமிச்சு வேர் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கூட போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு 100 கிராம் வாங்கினீங்கன்னா போதும். அதை வாங்கிட்டு அதை அதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எடுக்கணும். அதாவது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை மிக்சியில் வச்சு நம்ம பவுடர் பண்ணணும். அந்த பவுடர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு வெங்கல பாத்திரம், பித்தளை சொம்பை எடுத்து அதில் கொஞ்சோண்டு விளாமிச்சு வேற போடணும். அதன் பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தூள் கொஞ்சம் அதில் போடணும். அதன் பிறகு பன்னீர் கொஞ்சம் அதில் நம்ம ஆட் பண்ணணும். அதன் பிறகு பார்த்திங்கனாக்க பச்சை தண்ணீர் நிறைய நம்ம அதில் நிரப்பிடணும். இதை நிரப்பிட்டு என்ன செய்யணும், அப்படியே நம்மளுடைய இல்லத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம மாவுடையில் இல்லை கையாலேயோ நம்ம தெளித்து விட்டுடணும். தெளிச்சுட்டு நம்மளுடைய சாமி அந்த சாமி இருக்கக்கூடிய இடத்துல நாம் அந்த பித்தளை சொம்பு, அந்த பாத்திரம், அந்த நம்ம கலந்த தண்ணி எல்லாத்தையுமே அந்த இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு நம்ம இல்லம் முழுவதும் தெளித்து விட்டுட்டு நீங்கள் வச்சிடலாம். வச்சுட்டு அங்கே பார்த்திங்கன்னா நல்ல வாசம் மிகுந்த மலர்களால் சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வீக மனம் கமழும். அது மட்டும் இல்லாமல் தெய்வ சக்தி அதீத ஆற்றல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி குடியேறிடுவாங்க. நாம் நினச்சது நிறைவேறும். மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க அத்தனை பேருக்கும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். இது போன்று ரொம்ப கஷ்டத்துலேயும், ரொம்ப வறுமையிலையும், ரொம்ப அதிக கடன் தொல்லையிலையும் இருந்தவங்க எல்லா பேருக்குமே நீங்கள் இது மாதிரி உங்களுடைய இல்லத்தில் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லி அவங்க செய்தபோது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்கள்லேயே நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு தெய்வத்தினுடைய ஆற்றல் சக்தி கிடச்சிருக்கு. அவங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி கிடச்சிருக்கு. நோய் நொடி இருந்தவங்கள்லாம் தீர்வாகி நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க. நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியோடு வாழ்கிறாங்க. அதாவது நமக்கு நிறைய பணங்காசுகள் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய மனதை கஷ்டப்படுத்தும். இந்த ஆன்மா நிறைய கஷ்டமும் துன்பங்களையும் அனுபவிக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைகள்லாம் வரும்போது நம்ம அந்த தெய்வத்தை நாடி அதுக்காக தான் போகிறோம். அப்போ நம்மளுடைய இல்லத்திலே இந்த மாதிரி ஒரு நறுமணத்தோட, வாசனை திரவியங்களோட நம்ம அதை இது போன்று செஞ்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு வருவோமேயானால் நம்மளுடைய இல்லத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மாற்றங்கள்லாம் நிறைய பேருக்கு நிகழ்ந்துருக்கு. இதுபோன்று உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் செய்வீர்களேயானால்
கண்டிப்பாக தெய்வ சக்தியோடு எல்லா விதமான பாக்கியங்களோடும் புகழோடும் செல்வங்களோடும் செல்வாக்கோடும் எந்த விதமான நோய் நொடியும் இன்றி நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு இது போன்ற நறுமணம் மிகுந்த பொருள்களால் நாம் தெய்வத்தை அலங்கரித்து நம் இல்லத்தை அலங்கரித்து நாம் வழிபாடு செய்வோமேனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். நோய் நொடி இல்லாமல் நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வங்களும் பெற்று எல்லா விதமான சுகபோகங்களோடு நாம் வாழ்வோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.